இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கார்னிகா அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ரைட்டரா இருக்க ஹீரோயின் ஒரு கதை எழுதணும் அப்படின்னு முனைப்புல இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட கனவுக்குள்ள ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போற மாதிரியான விஷயங்களும் இவங்களே சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. போக போக இவங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ அது என்னென்ன திருப்பம் அப்படின்றதும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட கதைக்குள்ள போய் நாம தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணுகிட்ட அவங்களோட தாத்தா தலைமுறையா அவங்க குடும்பம் பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த கதையா சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இவங்களோட ஊர்ல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்திருக்கும். அந்த மரத்துக்கு கீழே நாக சிலைகள் நிறைய சிலைகள் இருந்திருக்கும். அது இவங்களோட ஃபேமிலி தான் வழிபட்டுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே இவங்களுக்கு சந்தோஷமா போக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்த அந்த சிலை காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க தேடியுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா அங்க இருந்த மற்ற சிலைகள் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அந்த பெரிய மரம்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருக்க இலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உளுத்து போய் மரமே காஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அதாவது மரமே காஞ்சு போற ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த மரத்தோட பழங்கள் மட்டும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படின்றத அந்த வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு ஒரு பெரிய பானைக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போக போக அந்த பானைக்குள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சங்கள் வர ஆரம்பிக்குது. திறந்து பார்த்தா அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. இவங்க காய்களா வச்சிருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா பொக்கிஷம் மாதிரி தோண ஆரம்பிக்குது. பயங்கரமா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாருமே இது கடவுளா கொடுத்தது அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அணிய ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பூசாரி கிட்ட போய் கேட்கும் போது, இது இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட ஃபேமிலி நிலைச்சிருக்கும், இது உங்களோட ஃபேமிலியை விட்டு போயிருச்சு அப்படின்னா உங்களோட ஜென்மமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல பயப்படுறாங்க. இது யார் கைக்கும் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக வெளி உலகத்துக்கே காட்டாம இவங்களோட வீட்டுக்குள்ளே வச்சு அதை பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த தாத்தா சொல்லும் போது, சோ அந்த வம்சாவளியில் வந்ததுதான் இந்த பொண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கையை நமக்கு காமிக்கிறாங்க. கிடைச்ச அந்த பொக்கிஷம் இருக்கு இல்லையா, அதுல செய்யப்பட்ட ஒரு மோதிரத்தை தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. அம்மு அப்படின்ற ஒரு ரைட்டர் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்ப சாகர தருவாயில இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாங்க. அவங்களோட அப்பா கண்ணீர் மல்க நின்னுகிட்டே இருக்க போலீஸ்காரங்க இவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தா ரொம்ப நாளா என் பொண்ணு நல்லா தான் தம்பி இருந்தா, அடிக்கடி கதை எழுதுற அப்படின்ற மாதிரி பண்ணுவா, அதை பப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் நல்ல பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கதை எழுதுறது எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு தான் தம்பி இருந்தா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் கிட்ட வந்து சந்திச்சாங்க. அதுல இருந்து மறுபடியும் கதை எழுதுற அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ நிறைய பேரை சந்திச்சா. இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்க மூலமா இவங்க சொல்லிலாம் கதை எழுதல, அம்முவே தான் இந்த கதை எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அம்மு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கனவுல ஒரு பெண் வர்றதாகவும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போன மாதிரியும் அந்த தற்கொலைக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றது மர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இவங்க இதையே கதையா எழுதணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியால உண்மையாலே ஒரு பெரிய வீட்டுல கார்னிகா அப்படின்ற ஒரு பெண் இறந்து போயிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் அது அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கதை எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்றது ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கார்னிகா அப்படின்ற லேடி தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி கதைகள் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு இத்தோட முடிவுல கார்னிகா இறந்து போயிட்டா, அவங்களோட காதலன் உயிரோட. இவங்க 2 பேருமே சேர்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இவங்களோட காதலன் ஒண்ணு அவனா இறந்து போகணும், இல்ல இந்த பொண்ணால கொலை பண்ணப்படணும், இதுதான் முடிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து அந்த பெரிய வீட்டுல ஏதோ ஒரு சலங்கை சத்தம். இவங்க பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சலங்கை சத்தமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்க சலங்கை சத்தம் பாடல் சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. மேற்கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு ரூமுக்குள்ள கார்னிகா அப்படின்ற ஒரு பெண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களை பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க அலண்டு போயிடுறாங்க. திரும்பி பார்த்துக்கிட்டே அங்கிருந்து ஓடி போக தன்னோட அப்பா இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கம்மா போன, நீ போன் பண்ணா ஏமா எடுக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரி அவங்களோட பொண்ணை கையோட கூப்பிட்டு போகலான்னு ட்ரை பண்ண. இவங்க எழுதின அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேஜ் மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. அது எரிஞ்சு போன பகுதி என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கன்க்ளூஷனா ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒன்னு அந்த நபர் சாகணும், இல்ல இந்த பெண்ணால சாகடிக்கப்படணும் அப்படின்றது அதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கும். சோ இந்த கதைக்கான கிளைமேக்ஸ் இதுவா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. ரீரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட ஒரு 2-3 நாள் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நபர் அந்த வீட்டுல இருந்து போனது, அதாவது அம்மாவோட வீட்டுல இருந்து போனது அவங்களோட மனநிலைமை மாற ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா நைட்டு எனத்தையோ டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா பாக்குறாரு, அம்மா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க
அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரிவீல் பண்ணல. அப்ப ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு சின்ன வேலையால பிஸி ஆயிட்டேன்பா, அது முடிஞ்சதும் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு அங்கிருந்து அனுப்பி வைக்க அன்னைக்கு நைட்டு தான் அவங்க ரத்த வெள்ளத்துல தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இவங்களோட அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அவங்க ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்து உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்க யார் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணல. ஒரு பொண்ணு கொலை பண்ண சொன்னா அதை பண்ண மாட்டீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முகம் தெரியாத ஒரு நபர் மிரட்டிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இந்த அம்மாவோட கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா போலீஸ்காரங்க, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு இது ஒரு சூசைடா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணல, இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கிறது அம்மு எழுதின அந்த கதையில தான் இல்லையா. அந்த கதையை பத்தி நாம தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிளாஷ்பேக் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான் கார்னிகா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப வளர்ந்து பெரிய மனுஷி ஆயிட்டு இருப்பாங்க, டான்சிங் கிளாஸ் எல்லாத்தையுமே போயிட்டு தன்னோட வாழ்க்கையை அழகா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்கள் போக போக இவங்களுக்குன்னு ஒரு காதலன் அந்த ஊர்லயே தோண ஆரம்பிக்கிறார். ஸோ ரெண்டு பேரும் ஊருக்கு தெரியாம ரகசியமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நமக்கு ஒரு பாடல் மூலமா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவில் இவங்களோட ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க அப்படின்றது ரிவீல் ஆகுது. ஸோ கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இருப்பா, தங்கச்சியை கண்டுக்கவே மாட்டேன். வெளியில நிறைய நபர்கள் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கேரக்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு கேர் டேக்கர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார். இதுதான் இவங்களோட ஃபேமிலி. அண்ட் இதை தாண்டி கார்னிகாவோட லைஃப்ல இருக்கிறது அவங்களோட காதலன் தான் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ண காதலன் ஒரு நாள் கார்னிகாவோட பிறந்த நாள் அன்னைக்கு சந்திக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பிறந்த நாள் கிஃப்டா அவங்களுக்கு ஒரு சிலையை கிஃப்ட் பண்ண அதை பார்த்துட்டு அவங்க பயங்கர ஷாக் ஆயிட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல தாத்தா சொன்னா இல்லையா நம்மளோட கடவுள் தொலைஞ்சு போயிட்டார், அதாவது அந்த மரத்துக்கு கீழே வந்து திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிலை தான் இவங்களுக்கு கிஃப்டா வந்திருக்கு. இதை பார்த்தது ஷாக் ஆயிடுறாங்க. இது உனக்கு எப்படி கிடைச்சது, எங்க இருந்து கொண்டு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவங்க நிறைய டிராயிங் வரைவாங்க. அதுல ஒரு டிராயிங்கா தான் அந்த நபர் பார்த்து இது உனக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சேன், அதனாலதான் இங்க கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி எங்க இருந்து எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துக்கலான்னு போக அங்க யாரோ வர சத்தம் கேக்குது. வேக வேகமா இவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்குள்ள இப்ப இந்த சிலையை கொண்டு போக முடியாது, இதை நீ வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படியே கற்பனை வீட்டுக்குள்ள யாரும் இல்லாத சமயமா பார்த்து இவங்க காதலன்னு உள்ள கூப்பிடுறாங்க. எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா, இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணுத்தியா காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து இவங்களோட கழுத்துல அணிஞ்சுக்கிட்டு இருக்க நகையை இவங்களோட காதலன் பாக்குறேன். இதே மாதிரி நகையை நான் வாங்கி தரப்போறேன் உன் வீட்டுல இருக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப ஆடாதமான சொல்ல இவங்க சிரிச்சுக்கிட்டே இது எவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன், இதனை உன்னோட வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சா கூட ஈடு கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு தனிமையில இருக்க ஒரு அறையை கொண்டு போய் காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தாத்தா சொன்னார் இல்லையா நாம ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு வரோம் அப்படின்றது அந்த அறை தான். இந்த அறைக்குள்ள எங்களை தவிர வெளியாட்கள் யாருமே வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங்கோட தான் அவரை உள்ள கூட்டு போய் தனிமையில இருக்க அந்த அறையை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. மின்னிக்கிட்டே இருக்க பொக்கிஷங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், நீங்க தான் அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்னிகாவோட அண்ணன் வர சத்தம் கேக்குது. வேக வேகமா இவங்க அங்கிருந்து போக சொல்ல இந்த நபர் காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. தன்னோட வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஓடுற சத்தம் கேட்டு கார்னிகாவோட அண்ணன் துரத்தி போய் பிடிக்கும் போது இந்த நபர் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா அடிச்சு எதுக்காக நான் வீட்டு பக்கம் போறேன், உனக்கு அங்க என்னடா வேலை அப்படின்ற மாதிரி அடிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இவரால் அடியை தாங்க முடியல, நான் கார்னிகாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அண்ணன் பயங்கரமா மிரட்டி இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா உன்னை அந்த இடத்துல வெட்டி வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு தங்கை கிட்ட போறாரு. அவங்களையும் திட்டிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த சைடு இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா அவரை இந்த ஊரை விட்டு துரத்திட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இவங்க வீட்டுக்குள்ளே முடங்கி போயிட்டாங்க. தன்னோட காதலும் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அப்பதான் இவங்களோட கேர் டேக்கர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட என்னோட காதலன் தான் இந்த ஊரை விட்டே போயிட்டா இல்லையா, இதுக்கு மேல என்னால என்ன பண்ணும், அட்லீஸ்ட் என்ன டான்ஸ் ஆடவாச்சும் அனுப்புங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் கார்னிகாவோட அண்ணா கிட்ட என்னதான் இவர் பயங்கர முரட்டுத்தனமா நடந்துகிட்டாலும் இவருக்குன்னு இருக்கிறது இவரோட தங்கச்சி தான் இல்லையா, இதனால அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக அவங்க பெட்ல விஷம் குடிச்சு இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட மனசே அப்படியே உறைஞ்சு போற மாதிரி அழ ஆரம்பிக்கிறேன். என்னோட தங்கச்சியே போயிட்டா இதுக்கு மேல எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சோ காதலன் அந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க இல்லையா, அவரை பிடிச்சி போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது
நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த கார்னிகாவோட அண்ணன் அடிச்சு துரத்திருந்தால நான் அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த கதை எல்லாத்தையும் ஒரு ரைட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமே நீங்க சொல்லிதான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ரைட்டரை நான் என்ன பண்ணிருக்க போறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்ல போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்பி அம்மா ஒரு ஆண் நண்பரோட கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நாள் வெளியே சுத்தினாங்க இருக்கு இல்லையா, அந்த நபரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது அம்மா அந்த கதையை பத்தின விஷயங்கள் தான் இவர்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த கதைக்காக தான் இவங்க நிறைய இடங்களுக்கு போனாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நான் அப்படியே கற்பற போலீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்னத்தை போட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காம கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது ஜூன் 3. அவங்க இறந்து போயிட்டாங்க, அதாவது தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அட்மிட் ஆனது ஜூன் 10. இந்த 7 நாளுக்குள்ள, அதாவது இந்த இடைப்பட்ட 7 நாளுக்குள்ள அவங்க இந்த கதையை மும்முரமா எழுத ஆரம்பிச்சு அதுல ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதோட வெளிப்பாடு தான் யாரும் முகம் தெரியாத ஒரு நபரால அவங்க சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே உண்மை தெரியணும் அப்படின்னா அந்த இடைப்பட்ட 7 நாளுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இவங்களோட கேங் மட்டும் இந்த கேஸை பத்தி பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த கேஸ்ல இவங்க இன்னொரு வைட்டலான விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது கார்னிகாவோட காதலனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போனாங்க இல்லையா, அந்த நபர் முதல்ல எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவர் பின்னாடி பண்ண விஷயங்கள் இவங்க ஒன்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இவர் கார்னிகாவை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி ஏமாத்தி அவங்களோட வீட்டுல பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த பொக்கிஷத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பா. சோ கார்னிகாக்கே தெரியாம கொஞ்சம் பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு முகம் தெரியாத நபர் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அந்த நபர் அதை வாங்கிக்கிட்டு இவரை பணம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த அம்மு இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கதைகள்ல எதுலயுமே எழுதியிருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல விஷயமா மட்டுமே தான் எழுதியிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த போலீஸ்காரர் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி எழுதின விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொறுமையான ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்திருக்கும். ஆனா அந்த பக்கத்தை தாண்டி நிறைய விதமான பிரஷரோட எழுதுற மாதிரி அதுல ஒவ்வொரு எழுத்துக்களும் பதிவாயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவங்க வேணும்னே தான் அந்த கதையை மாத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவங்களோட போன் மூலமா அவங்க ஒரு பென் டிரைவ் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க ஏன் ஒரிஜினல் கதையை அந்த லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு இருந்திருக்க கூடாது, இந்த விஷயத்த அவங்க அப்பா பார்த்துட்டு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அங்க கனெக்ட் ஆயிருக்கலாம். இதனால அந்த டிவைஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதாவது அந்த பென் டிரைவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட இவங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மாவோட கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க கதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது தன்னை சுத்தி அந்த கார்னிகா சுத்திக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களோட கதையில சில மாற்றங்களை கார்னிகா விரும்புறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இதை இவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இந்த கதையை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன், அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி முதல் வேலையா கார்னிகாவோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லா விஷயங்களையும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்னிகா அங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களோட ஃப்ரெண்டுக்கும் அவங்களோட பிரசன்ஸ் மூலமா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அந்த வீட்டுல வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரம்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாருமே இப்ப ஒரு மூளைக்கு தலைப்பட்டுட்டாங்கம்மா. அந்த வீட்டுல கார்னிகா எப்ப இறந்து போறாங்களோ அவங்களோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவன் வீட்டுல வேலை செய்யற கேர்டேக்கரே கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாமா. இதனால இந்த வீடு வெறிச்சோடி போயிருச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே இந்த வீட்டுல கார்னிகா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயத்துல இந்த வீட்டை சுத்தி ஒரு தகுடை கட்டி விட்டுட்டாங்கம்மா. ஆனா இத்தனை நாள் நான் இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒரு நாள் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் தோணது இல்லம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்னிகாவோட உருவம் அந்த வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு கார்னிகாவோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க பக்கத்துல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு லேடியோட பேரை சொல்றாங்க. சோ அவங்கள நோக்கி வேக வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க எனக்கு இந்த கதை எழுத உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க தன்னாலான உதவிகளை செய்யணும்ன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, 2 பேரும் காதலிச்சாங்க, காதலன்னு அண்ணன் வீட்டை விட்டு துரத்திட்டார். ஆனா அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுல இருக்கிற கேட்டகரி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களே தான் இவங்களும் ஷேர் பண்றாங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தெரிஞ்ச பாடு இல்லை. இதனால இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம அடுத்த லீடுக்கு எப்படி போறதுன்னு புரியாம அந்த கார்னிகாவோட காதல் இருக்கா இல்லையா, அவனை பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா, அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஏதாவது போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இவங்களுக்கு போட்டோலாம் கிடையாது, ஆனா ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் எங்க கிட்ட இருக்காரு அப்படின்ற மாதிரி அச்சு அசல் அந்த நபர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு டிராயிங்க வரைஞ்சு கொடுத்து இந்த நபர் தான் அவர் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. ஆனா இந்த போட்டோ வச்சுக்கிட்டே அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது லீட் வேணுமே அப்படின்ற மாதிரி காருக்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த காதலன் இருக்கா இல்லையா, கார்னிகாவோட காதலன், அவர் ஒரு இசை குழுமத்துல வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இசை குழுமத்தோட அட்ரஸ் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க போன் அடிச்சு அந்த காதலனை பத்தின விஷயங்களை சேகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. அவன் கடைசியா போகும்போது என்கிட்ட தான் சொல்லிட்டு போனா
அண்ட் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். அவனோட போன் நம்பர் என்ன ஏது அப்படின்றதுலாம் எனக்கு மறந்து போயிடுச்சு, நான் எடுத்துக்கும் இல்லை. ஆனா அவ கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன் அப்படின்ற விஷயத்த இவங்களுக்கு பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த செல்ஃபியில அந்த காதலனோட வண்டி நம்பர் பதிவாயிருக்கு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு வேகமா அந்த வண்டி ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போக அது ஒரு பெரிய ஊரா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு சின்ன போட்டோ வச்சுக்கிட்டு நம்ம அவனை எப்படி தேட போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கதா இவங்க கூட இருக்காலே அவரோட நண்பர், அவருக்கு பசி எடுக்குதுன்ற இதனால ஒரு ஜூஸ் கடைக்கு போய் குடிக்கலான்னு போக அங்க இவங்க எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடக்குது. ஸோ இவங்க தேடி போனாங்க இல்லையா, அந்த நபர் தான் அந்த காஃபி ஷாப்பையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட போய் எங்களை சுத்தி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, நீங்க ஒழுங்குமுறையா உண்மையை சொல்லல அப்படின்னா உங்களை இங்க இருந்து கைது பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பொய்கள் எல்லாத்தையும் சொல்ல அப்பதான் அந்த நபர் தான் ஏமாத்தினாரு அப்படின்ற விஷயங்களையும். அது மட்டும் இல்லாம ஏமாத்தின மன உளைச்சல்ல அவங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, இந்த சம்பவங்கள் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு நான் அவங்கள பார்க்கணும்னு போனேன் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மனுஷன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கார்னிகாவை சந்திக்கலான்னு போக கார்னிகா ஒரு முகம் தெரியாத நபரால கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு, பயந்து ஓடி போயிட்டு. ஸோ இந்த விஷயம் ரிவீல் ஆகி முடிக்க ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல போலீஸ்காரங்களோ அந்த கார்னிகாவோட காதலன் இருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி இந்த வாட்டி அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அம்மு வந்து இவரை பார்த்துட்டு போன விஷயமும் இவர் என்ன ஷேர் பண்ணாரு அப்படின்ற விஷயமும் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரங்க மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி அம்மு இருக்காங்க இல்லையா, கார்னிகா தற்கொலை பண்ணிக்கல, இறந்து போயிட்டு இருக்காங்க, அதுவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சது முதல் வேலையா கார்னிகாவோட அண்ணனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த சமயத்துலதான் இவருக்கும் அம்முக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேருமே காதலர்களா இருப்பாங்க. ஆனா என்ன இவர் வீட்லயே சொல்லி இருக்க மாட்டார், இவங்க பல முறை வற்புறுத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் தான் யாருக்கிட்டயுமே ரிவீல் பண்ணாம சரக்கு அரிச்சிட்டு சேர்க்க சரியில்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை உன்னோட தங்கச்சிக்கு என்ன பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் அவளை தனியா விட்டுருக்கமா, அவன் இறந்து போயிருக்கும் வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ண கூட்டு வந்தாங்க இல்லையா கார்னிகாவோட காதலன். அவன் கார்னிகாவோட அண்ணன் கிட்ட போய் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறா அப்படின்றத காமிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்றத ரிவீல் பண்ணாம அம்மு இருக்காங்க இல்லையா, இவரை அங்கேயே விட்டுட்டு வண்டியில ஏறி அதாவது ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டைம் என்னடாச்சு, அந்த பொண்ணு வண்டியில ஏறும்போது டைம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க 12 மணிக்கு ஆட்டோல ஏறி இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனது 6 மணியா இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போன அன்னைக்கே தான் அவங்க ஒரு மர்ம நபரால சாகடிக்க ட்ரை பண்ணப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்துல அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரங்க மும்முரமா தேடிக்கிட்டே இருக்க கட் பண்ணி நமக்கு அதை ரிவீல் பண்றாங்க. கார்னிகாவோட அண்ணன் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, அவர் கூட நெருக்கமா சுத்திக்கிட்டு இருக்க சாமுவேல் அப்படின்ற ஒரு நபர் ஒரு சாமியாரை சந்திச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேகமா அந்த சாமியார் கிட்ட போய் அந்த நபர் எதுக்காக இங்க வந்தார், அதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் இந்த விஷயங்கள் எதுவுமே ரிவீல் பண்றதா தெரியல. அப்பதான் ஒரு சில விஷயங்கள் இங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் ஹீரோயின் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தாங்க இல்லையா, இது எல்லாமே அவங்களா வந்தது கிடையாது, கார்னிகாவோட ஆவிதான் இவங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டு எதிர்ச்சியா ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்கு போயிருப்பாரு, அங்கதான் கார்னிகாவோட காதலனை கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்குமே, இது எல்லாத்தையுமே கைட் பண்ணி விட்டது கார்னிகாவா தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே தன்னோட காதலனை அடையணும் அப்படின்றதுல கிடையாது, இதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். அண்ட் சாமுவேல் இங்க வந்துட்டு போனதுக்கான காரணமும் அந்த கார்னிகாவோட ஆவி அந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தாயத்தை வீடு ஃபுல்லா சுத்தி கட்டியிருப்பாங்க. அந்த தாயத்தை பத்தி கேட்கறதுக்காகவும் அந்த கார்னிகாவை மொத்தமா அழிக்கணும் நான் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டு போயிருக்காருன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேகமா ஹீரோயின் அந்த சாமுவேலை சந்திக்கலான்னு போக அந்த நபர் முதல்ல எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நடிக்கிறார். போக போக அந்த கார்னிகாவை இவர் கொல்லல அப்படின்ற மாதிரியும் அந்த கார்னிகாவை கொன்னவங்களை தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பார் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இவருக்கு பின்னாடி மறைமுகமா ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவர் யார் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணாம இந்த சாமுவேல் கேட்ட போகுது. சாமுவேல் எந்த விதமான பதிலும் சொல்ற மாதிரி தெரியல. ஸோ அங்க இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரங்க பிரசன்ட்ல இந்த சாமுவேல் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக சாமுவேல் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவரோட பொண்ணு சொல்றாங்க. இதனால வீட்டை சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருக்கு, அதுல காணாம போற அதாவது கார்னிகாவோட வீட்டுல இருந்து திருடப்பட்ட அந்த நகைகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு செயின் அங்க இந்த பொண்ணு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அந்த குழந்தை கிட்ட கேட்கும் போது அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இதை கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்து கார்னிகாவோட அண்ணன் தப்பிச்சிட்டார் அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. ஸோ போலீஸ்காரங்க அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண மறைமுகமா ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இருக்கு இல்லையா, அது யாரு அப்படின்றது இங்க ரிவீல் ஆக ஆரம்பிச்சு
ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்குது. சின்ன வயசுல கார்னிகா ஒரு சின்ன பையனும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது கார்னிகாவோட நகையை தொட்டுட்டா அப்படின்றதுக்காக கார்னிகாவோட அப்பா அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து கார்னிகா சிரிச்சுக்கிட்டே போக இந்த பையன் வேற யாரும் கிடையாது, அந்த வீட்டுல கேர்டேக்கர் அப்படின்னு ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அந்த நபரோட பையனா தான். சோ இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி வன்மம் வளர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண வயசானதும் காமிக்கிறாங்க. அந்த வீட்லயே திருடணும், அதாவது அந்த பொக்கிஷத்தை திருடணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் கார்னிகா வீட்டுல தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி கேர்டேக்கர் அவங்களுக்கு ஒரு பாலை ஒண்ணு வச்சுட்டு போயிருப்பாரு. அதுல இந்த மனுஷன் விஷத்தை கலந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை சாகரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்தை தான் கார்னிகாவோட காதலன் பார்த்திருப்பா. கார்னிகாவோட அண்ணன் கிட்ட ஜெயிலுக்குள்ள போய் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணா இல்லையா, அது இதுவா தான் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் சில வேலைகளையும் அந்த நபர் பார்த்திருப்பாரு. அது என்னென்ன அப்படின்னா அந்த கேர்டேக்கரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் கார்னிகாவோட அண்ணன் ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த கொலை பண்ணது கார்னிகாவோட அண்ணனா இருக்காரு. அவர் பழிய ஏத்துக்கிட்டு, அதாவது பழிய தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாம தான் உள்ள போயிருப்பாரு. அந்த கொலையை பண்ணது கேர்டேக்கரோட பையன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. கார்னிகா இறந்து போயிட்டாங்க. இதனால வீட்டுக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எல்லாத்தையும் இந்த நபர் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பா பாக்குறாரு, டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு தேவையானது கிடைக்கணும், அது அப்பனா இருந்தாலும் சரி, அதாவது தடுக்கிறது அப்பனா இருந்தாலும் சரி, அவனை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மொத்த பழியும் கார்னிகாவோட அண்ணன் மேல தூக்கி போட்டுட்டு இவர் அங்கிருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாத்துக்கும் பின்னாடி இவர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகி முடியும். கார்னிகாவோட ஆவியை மொத்தமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கேங் மொத்தமா அந்த இடத்துக்குள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ இங்க கார்னிகாவோட அண்ணன் காத்துக்கிட்டே இருக்கும்போது கார்னிகாவோட ஆவியை நமக்கு ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. அண்ணனுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ண முடியல. ஏன்னா வீட்டை சுத்தி தகடுகள் கத்தப்பட்டிருக்கு இல்லையா, இதனால வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அண்ணன் அங்க இருக்கிற எல்லா வில்லன்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். இத்தோட முடிவுல அண்ணனை பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு அந்த வில்லன் இருக்கா இல்லையா, அவர் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இவரோட, அதாவது கார்னிகாவோட அப்பா அம்மா சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பண்ணது இவர் தான். அது மட்டும் இல்லாம அந்த ரைட்டரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணதும் இவர் தான். பல வருஷமா இந்த விஷயம் அப்படியே புதஞ்சு போய் கடந்தது. அந்த ரைட்டர் கனவுல வந்தது, அதுல வந்ததுன்னு கதை எழுத ஆரம்பிச்சு என்ன டென்ஷன் பட்டுக்கிட்டே இருந்தா. ஜஸ்ட் மிஸ்ல அவர் உயிர் பொழிச்சிட்டாப்பா. இருந்தாலும் சரி, நான் என்னைக்கா இருந்தாலும் அவளை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவரை சாகடிக்கலான்னு போக அந்த சமயம் பார்த்து ஒரு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல கார்னிகா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கார்னிகாவோட இந்த சண்டையில ஜெயிக்கிறா, தப்பு பண்ண எல்லாருக்குமே தண்டனை கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ரைட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி அம்மாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு கார்னிகா ஒரு அண்ணன் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஜெயிலுக்கு போறாரு. ஒரு வருஷத்துல நான் அவனை வெளியே விட்டுட்டுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் வாக்குறுதி கொடுத்து கூட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் கார்னிகா பாக்குறாங்க. ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து விடை பிரியலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்ய அப்பதான் தூரத்துல இருந்து கார்னிகா அப்படின்ற ஒரு சத்தம். இவங்க பயந்து போய் யாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி திரும்புறாங்க. யார் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணல. இன்னொரு பக்கம் அந்த ரைட்டரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அவங்க, அதாவது ஹீரோயின், இந்த கார்னிகாவோட விஷயத்த மட்டும் அவங்க கதையா எழுத கிடையாது. கார்னிகாவோட பூர்வீகமா இருக்க அந்த சிலை காரம போன விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கார்னிகாவோட மர்மம் விலைக்கு போயிடுச்சு. ஆனா கார்னிகா கிட்ட இருந்த அந்த சிலை எங்க போச்சு அப்படின்ற ஒரு மர்மமும், அந்த சிலையை யார் எடுத்தாங்க அப்படின்ற மர்மமும் இன்னும் அவிழ்க்கப்படாம தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கார்னிகா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டை நமக்கு காமிச்சிட்டு இந்த மர்மங்கள் இன்னும் முடியல அப்படின்ற விஷயத்தோட இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.